கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே அடுத்தடுத்து கனரக வாகனங்கள் மோதி விபத்திற்கு உள்ளாகின. இது தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத்திடம் கேட்கலாம். ராஜேந்திர பிரசாத், என்ன நடந்தது? இந்த விபத்துக்கான காரணம் என்ன? ராஜேந்திர பிரசாத், வணக்கம். அதாவது குமரி மாவட்டத்திலிருந்து தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கனிம வளங்களை ஏற்றிக்கொண்டு கேரளாவுக்கு சென்று வருவதால் தொடர் விபத்துகள் ஏற்பட்டு அடிக்கடி உயிரிழப்புகள் சந்தித்து வந்தன. இதனை தடுக்கும் பொருட்டு கனிம வளங்கள் ஏற்றி செல்லும் வாகனங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் குமரி மாவட்ட சாலைகள் வழியாக கனரக வாகனங்கள் இயங்குவதற்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார். அதன்படி காலை வேளைகள், அதாவது பள்ளி கல்லூரி அரசு அலுவலகங்களுக்கு பொதுமக்கள் செல்லும் வேளைகளில் கனரக வாகனங்கள் இயக்கக்கூடாது என்றும், அதே போன்று கேரளாவுக்கு சென்றுவிட்டு கனிமங்கள் இறக்கி கொண்டு வரக்கூடிய வாகனங்கள், காலி வாகனங்கள் காலை வேளைகள் இயக்கக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஒரு சில நாட்கள் இதனை அந்த லாரி ஓட்டுநர் கடைபிடித்து வந்த காரணத்தினால் விபத்துகள் சற்று குறைந்து காணப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் கனரக வாகனங்கள் காலையிலும் காலி வாகனங்கள் காலையில் இயக்குவதற்கான உத்தரவை மாவட்ட ஆட்சியர் வாகன ஓட்டுநர்களுக்கு அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த அதிகாலை கேரளாவில் இருந்து கனிமங்களை இறக்கிக் கொண்டு குமரி மாவட்டத்திற்கு வழியாக வந்து கொண்டிருந்த 2 கனரக லாரிகள் களியக்காவிளை தாண்டி ஒற்றாமரம் பகுதியில் வரும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தின் அருகில் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க், அதாவது நீர்த்தேக்க தொட்டியின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமார் 30 மீட்டர் இடைவெளியில் சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அதாவது மீன் விற்பனை செய்வதற்காக வேண்டி அந்த பகுதியை சார்ந்த நபர் ஒருவர் சாலை ஓரம் நிறுத்தி வைத்துக் கொண்டு அந்த சாலை ஓரம் அமர்ந்த ஒரு கடையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த கனரக வாகனம் இந்த மீன் வாகனத்தின் மீது மோதி தள்ளிவிட்டு அது எதிரே இருந்த தனியாருக்கு சொந்தமான ஒரு கடை மீது மோதி உள்ளே சென்றது. இந்த மோதிய வேகத்தில் இந்த கடையானது அந்த பகுதியில் பெயர்ந்து ஒரு சிறிது அளவு வெளியேறி, அது மட்டுமல்லாமல் சுமார் 10 மீட்டர் தூரத்துக்கு அந்த விபத்தினோட அதிர்வலைகள் ஏற்பட்டு மதில் சுவர்கள் உடைந்து விழுந்துள்ளன. இதன் அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாரும் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்றாலும் அந்த பெரும் விபத்தின் காரணமாக பல லட்சம் ரூபாய் இழப்பானது ஏற்பட்டுள்ளது. முதல் நாள், அதாவது இந்த கட்டுப்பாடுகள் தவிர்க்கப்பட்ட முதல் நாளே இந்த விபத்து ஏற்பட்டு அடுத்தடுத்து 2 வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டுள்ள காரணத்தினால் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் அதே விபத்து காலை வேளையில் நடந்திருந்தால் பல உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய அபாயமும், அந்த பள்ளி வேளையில் பள்ளிக்கூட சிறு குழந்தைகள் இருக்கும் வேளையில் இந்த விபத்து நடந்திருந்தாலும் பள்ளி குழந்தைகளுக்கும் இந்த உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கும் என்று அந்த பகுதியை சார்ந்த மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக தொடர்ச்சியாக இந்த குமரி மாவட்ட சாலைகளில் இதுபோன்ற வாகனங்களை இயக்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்க வேண்டும் என்பது இந்த பகுதியை சேர்ந்த மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.